ரேஷியோ ப்ரப்போர்ஷன்ல மாடல் 9 வந்து இப்போ நம்ம பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a box contain 20 paise and 10 paise and 5 paise coins in the ratio 5:3:4 if the total amount in the box is rupees 15. Find the number of coins of each type. இது ஆல்ரெடி போட்டு வந்தவனே, இதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 50, 30, 40, 50 தானே ஆன்சர்? இல்ல இது. ஸோ 50, 30, 40 இந்த ஆன்சர். இது நோட் பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? அடுத்தது இதுல பிராக்டிஸ் கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருப்போமா? 1 ரூபி 50 பைசா அண்ட் 25 பைசா காயின்ஸோட டினாமினேஷன், அதோட நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கு. அதுல டோட்டல் வேல்யூ 114. இதுல எத்தனை 50 பைஸ் காயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? 2x, 3x, அப்புறம் என்னது 5x. அதுல இந்த 1 ரூபி காயின் அப்படின்னு சொல்றது எத்தனை இருக்குங்கிறத கவுண்டிங்க்கு ருபீஸா மாத்துறதுக்கு அதை எதால டிவைட் பண்ணா போதும்? 1ஆல டிவைட் பண்ணா போதும். பிளஸ் 3xங்கிறது 50 பைஸ் காயின்ஸோட கவுண்டிங், அப்ப அதை எத்தனையால டிவைட் பண்ணும்? 2ஆல. அண்ட் 25 பைஸ் காயின்ஸ் 4 சேர்ந்தாதான் 1 ரூபி, ஸோ 4ஆல. ஈக்குவல் டு என்ன வரணும்? 114. இந்த மெத்தட்ல போட்டோம் தானே? இதுல என்ன ஆன்சர் வந்துச்சு? சரி, இப்ப இது சால்வ் பண்ணா எல்சிஎம் வந்து என்ன எடுக்கணும்? 4 எடுத்தோம் அப்படின்னா இதுல இன்டூ 4, அப்ப மேலே இன்டூ 4 போட்டோம்னா 8x வரும். பிளஸ் இதுல இருந்து இன்டூ 2, அப்ப இதுல இன்டூ 2 போட்டா 6x. பிளஸ் அடுத்தது இங்க 5x ஈக்குவல் டு 114. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 19x ஈக்குவல் டு 114 இன்டூ 4. இந்த 4 இங்க வந்ததுன்னா கிராஸ் மல்டிப்ளை ஆகும். இப்போ 19நால இதை கேன்சல் பண்ணா 6 டைம்ஸ். எக்ஸோட வேல்யூ வந்து 24. ஸோ இதை தான் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் உள்ளது 2 இன்டூ 24 48 வருமா? செகண்ட் என்னது 3 இன்டூ 24 72. இப்போ நமக்கு எது தேவை? 50 பைஸ் காயின்ஸ் தானே, அது செகண்ட் ரேஷியோல தானே இருக்கு. ஸோ 72 என்ன இருக்கு? காயின்ஸ் வந்து கவுண்டிங் வந்து 72 இருக்கு. அப்ப 50 பைஸ் காயின்ஸ் 72 காயின் இருந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன? எத்தனை ருபீஸ்? 36 ருபீஸ். இதை 2ஆல டிவைட் பண்ணினா வரும். ஓகேவா? ஸோ 36 ருபீஸ், அதுதான் இதோடைய ஆன்சர். நமக்கு வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 50 பைசை காயின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூ, நம்பர் ஆஃப் கேட்கல. நம்பர் ஆஃப் கேட்டிருந்தா ஆன்சர் 72. ஸோ அதோட வேல்யூ கேட்டதுனால அந்த ருபீஸா சொல்றோம் அதை. ஓகேவா? எல்லாம் சேர்ந்து தானே இவ்வளவு ருபீஸ். ஆமா, ஏன்னா அது எல்லாத்தையும் கூட்டினா தானேப்பா 114 ரூபாய் வரும். அதனால ஆட் பண்றோம். எழுதியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம். இதுலயே பிராக்டிஸ் கொஸ்டின் 2 இருக்கு பாருங்க. A boy contains 10 pice and coins and 25 pice coins in the ratio 17:16. If the total money in the bag is rupees 114, then the number of 10 pice coins. இது ரெண்டுமே பைசால தான் இருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா இது எப்படி செய்யணும் பாருங்க. 10 பைசா காயினும் 25 பைசா காயினும் சேர்த்து என்ன ரேஷியோல இருக்கு?
17:16 ரேஷியோல இருக்கு. டோட்டல் மணி வந்து இந்த பேக்ல இருக்கிறது எவ்வளோ? 114. ஸோ இப்போ இந்த ருபீஸ்ல இருக்கிறதையும் நம்ம எதா கன்வெர்ட் பண்ணிக்கணும், பைசாவா மாத்திக்கணும். இந்த ரெண்டும் எதோடைய ரேஷியோ? கவுண்டிங் எத்தனை இருக்குங்கிற எண்ணிக்கையோட விகிதம் இது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் இது என்ன எழுதுவீங்க? 17x இன்டூ இதோட பைசா எத்தனை? 10. ஓகேயா? பிளஸ் அடுத்தது என்ன எழுதணும்? 16x இன்டூ இதோடைய பைசா எவ்வளவு இருக்கு? 25. இப்ப ரெண்டையும் சேர்த்து கூட்டினா அதோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கணும்? 11400. கரெக்டா? இப்ப இதை சால்வ் பண்ணலாம். 17x 10ஆல மல்டிப்ளை பண்ணா 170x பிளஸ் 16x-உம் 16-உம் 25-யும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 400x ஈக்குவல் டு 11400. இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணா 570x ஈக்குவல் டு 11400. ஓகே, அப்ப அதுக்கு அடுத்த ஸ்டெப் x ஈக்குவல் டு என்ன வரும்? 11400 டிவைடட் பை 570. இதை கேன்சல் பண்ணிடலாமா? இதை 2 டைம்ஸ் போடலாம். எக்ஸோட வேல்யூ வந்து 20. இந்த எக்ஸோட வேல்யூ 20-ய நாம வந்து எதுல சப்ஸ்டியூட் பண்ணலாம்? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10 பைஸ் காயின்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அது எதை ரேஷியோவை மீன் பண்ணுது? 17. ஸோ அப்ப 17 இன்டூ 20 எவ்வளோ ஆச்சு? 340. கொஸ்டின்ல வந்து நம்பர் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா? த்ரீ ஃபார்ட்டி ஆப்ஷன்ல இல்ல. ஸோ இது நான் கொஸ்டின் தப்பா இருந்ததுன்னு மாத்திருக்கேன். ஸோ இதுக்கு நன் ஆஃப் தீஸ் தான் ஒரு ஆன்சர். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் போட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஒன் அண்ட் ஃபோர் ஏன் இங்க 00 சேர்த்து போட்டிருக்கோம் சொல்லுங்க. ருபீஸை எதா மாத்திருப்போம்? பைசாவா மாத்திருப்போம். ஏன் 2 0 சேர்க்கணும்? 100 பைசா சேர்ந்தது தானே 1 ருபி. ஸோ அதனால 114 100ஆல மல்டிப்ளை பண்ணோம், அதான் 2 0 வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். நான் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன், பிடிஎஃப் அனுப்புவேன், அப்ப நீங்க அதுல பாத்துக்கலாம். அடுத்தது மாடல் 10 போலாம். The incomes of Mohan and Sohan. Mohan and Sohan are in the ratio 7:2 and their expenditures are in the ratio 4:1. If each saves rupees 1000 and find their expenditure. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரெண்டு பேருடைய இன்கம் பத்தி கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட இன்கம், மோகனோட இன்கம் வந்து 7 ரேஷியோல இருக்கு அண்ட் சோகன் வந்து 2. அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா செலவு. ஓகே, வருமானங்களின் விகிதம்.
ஸோ இதுல வந்து மோகன் சோகன் இது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ரெண்டாவது மாடல்ல ஒன்று செஞ்சிருப்போம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செய்வோம் இல்லையா, அந்த மெத்தட்ல செய்யணும். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து என்னது, இன்கம். இன்கம்னா எதெல்லாம் சேர்ந்ததுப்பா? வருமானம்னா சேமிப்பு செலவு ரெண்டையும் கூட்டினா வருமா மைனஸ் பண்ணா வருமா? இன்கம் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்தது? சேமிப்பு செலவு, கரெக்டா? அதாவது இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ், அப்படிதானே இருக்கும். சரி, இப்ப எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன செய்யணும்? இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? இன்கம்ல இருந்து சேவிங்ஸை என்ன பண்ணா வந்துடும், மைனஸ் பண்ணா எக்ஸ்பெண்டிச்சர் வந்துடும். சேவிங்ஸ் வேணும்னா இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டா வந்துடும், கரெக்டா? இப்ப இந்த 3 ஃபார்மேட்ல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நமக்கு அதுக்கு ஏத்த மாதிரி நாம இங்க போட போறோம். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ரேஷியோலாம் இருக்கு? இன்கம் ஐ இருக்கு, அண்ட் என்ன இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன இருக்கு, இ இருக்கு, எஸ் இருக்கா, ஈச் சேவ்ஸ். அப்ப எல்லாரும் எவ்வளவு சேமிக்கிறாங்க? 1000. ரெண்டு பேருமே 1000 சேமிக்கிறாங்க. சேவிங்ஸும் இருக்கு. அப்ப இதுல எப்படி இந்த ஈக்குவேஷனை போடலாம் சொல்லுங்க. ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் இருக்கு இல்லையா, இன்கம் வந்து 7x/2x எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஈக்குவல் டு அந்த எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ வந்து 4:1 என்னன்னு வரணும், 4/1 வரணும். இப்ப இந்த இடத்துல 1000 ரெண்டு பேருக்கும் மேலையும் கீழையும் போடணும். அது +1000 -1000? இது இன்கம்பா, இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப இங்க என்ன இருக்கணும்னு கேக்குறேன். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் தானே எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ மைனஸ் என்ன போடணும், 1000. இங்கேயும் என்ன வரும், மைனஸ். இப்போ இதை நீங்க என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? 7x-ஐயும் 1-ஐயும் மல்டிப்ளை பண்ணா 7x மைனஸ் 1 × 1000 1000 ஈக்குவல் டு 4 × 2x எவ்வளோ, 8x மைனஸ் 4 × 1000 4000. 8x-க்கும் 7x-க்கும் டிஃபரன்ஸ் என்ன, எக்ஸ். 4000-க்கும் 1000-க்கும் டிஃபரன்ஸ் என்ன, 3000, கரெக்டா? இப்ப எக்ஸோட வேல்யூ 3000. இத நீங்க எதுல சப்ஸ்டியூட் பண்ணும், இந்த ரேஷியோலயா இந்த ரேஷியோலயா? எதுல சப்ஸ்டியூட் பண்ணும்? எப்பவுமே இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எதை எக்ஸ்ன்னு எடுத்தோமோ அதுலதான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும், வேற எதுலயும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப இதுல 7 இன்டூ என்ன போடுவீங்க, 3000. அப்ப என்ன வருது, 21,000 வருதா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2 இன்டூ 3000 என்ன வருது, 6000 வருதா? இது வந்து ரெண்டு பேரோட இன்கம், பட் அவங்க கேக்குறது எக்ஸ்பெண்டிச்சர் தானே. அப்ப இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் இருக்கிற 1000 கழிச்சிட்டீங்கன்னா அதான் எக்ஸ்பெண்டிச்சர். புரியுதா? அப்ப 21,000ல இருந்து ஒரு 1000 மைனஸ் பண்ணா ஏயோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, 20,000. அண்ட் 6,000ல இருந்து ஒரு 1000 மைனஸ் பண்ணோம்னா 5,000 யாரோட எக்ஸ்பெண்டிச்சர், மோகன் சோகன் ரெண்டு பேருடைய எக்ஸ்பெண்டிச்சர் 20,000, 5,000. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா, இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன் இங்க மைனஸ் போட்டோம், எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா?
இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணாதான் எக்ஸ்பெண்டிச்சர் வரும். சரியா? இன்கம் இது சேவிங்ஸ், இது எக்ஸ்பெண்டிச்சர். வருமானம், சேமிப்பு, செலவு. புரியல. ஆமா, செலவுதான். நம்ம வருமானத்துல சப்ஸ்டியூட் பண்ணா 21,000 வருமானம், 6,000 வருமானம். சோ நமக்கு செலவு வேணும்னா சேவிங்ஸ் 1,000 இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம், மைனஸ் பண்ணி தான் செலவு போட்டிருக்கோம். இந்த மாதிரி சம் வரும்போது செலவுக்கான ரேஷியோ இருக்குன்னு சொல்லி அதுல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எப்பவுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் ரேஷியோல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். எல்லா மெத்தடுமே வந்து கேக்குவாங்கப்பா. எந்த மெத்தடு கேக்குறாங்க இல்லைன்னா இல்ல, எல்லா மெத்தடுமே பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்ப இதுல பிராக்டிஸ் கொஸ்டின், இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஆனுவல் இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் are in the ratios of 5:3 and 3:1 respectively. If they decide to save equally and find a balance of rupees 4,000 at the end of year, their incomes were. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டு வருமானம். ஓகேவா? சோ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஆண்டு வருமானம் மற்றும் செலவுகளின் விகிதங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு நபர் மற்றும் அவருடைய மனைவியின் ஆண்டு வருமானங்கள், செலவுகளின் விகிதங்கள் முறையே. ஃபைவ் 5:3 மற்றும் 3:1. அந்த வருடத்தின் முடிவில் அவர்கள் சேமித்த தொகை ரூபாய் 4,000. இந்த வருடத்தின் முடிவில் அவர்கள் சேமித்த தொகை ரூபாய் 4,000. இருவரும் சமமான அளவு சேமித்தனர் எனில் அவர்களுடைய வருமானங்கள் என்ன? அதே ஸ்டெப் தான். ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? 4,000 ரூபான்னு சொல்றாங்கல்ல, அது வந்து ஒருத்தர் சேமித்ததா, 2 பேரும் சேர்த்து சேமித்ததா? ஒருத்தர். அப்படியா? 2 பேரும் சேர்ந்துதான் 4,000 ரூபாய். 2 பேரும் ஈக்குவலா தான் சேவிங்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சேமிச்சிருக்காங்க? 2,000. சரியா? ஒரு பர்சனுக்கு 2,000 எடுத்துக்கணும். அப்ப இன்னொருத்தருக்கு 2,000. இப்ப எப்படி இது ஸ்டெப் எழுதுவீங்க? இதோடைய ஸ்டெப் என்ன? 5x/3x. இது வந்து இன்கமோட ஃபிராக்ஷன். இது வந்து என்ன பண்ணும்?
இதுல இருந்து சேவிங்ஸ் என்ன பண்ணும்? மைனஸ் மைனஸ் 2000, கீழேயும் என்னது 2000, ஈக்குவல் டு என்ன வரும்? 3/1. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5x minus 2000 equal to 9x minus 6000. 9x க்கும் 5x க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4x. 6000 க்கும் 2000 க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 4000. 4000 வந்து ரெண்டு பேரும் சேர்த்து டோட்டலா பேலன்ஸ் வந்து 4000. ஸோ ஈச் பர்சன் அப்படின்னா 2000. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1000. இந்த 1000 நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரேஷியோல மல்டிப்ளை பண்ணா 5:3 வருதுல, அந்த 5:3ல சப்ஸ்டியூட் பண்ணா அப்ப என்ன வரும்? 5000 ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ என்ன? 3000. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் இதோட ஆன்சர். ₹2000 சேமிப்பு, ₹3000 செலவு. ஆமா. ம். ஆமா. இது வந்து இன்கம். 5x வந்து அவங்களோட வருமானம், சரியா? இன்கம்ல இருந்து சேவிங்ஸ என்ன பண்ணிருக்கோம்? மைனஸ் பண்ணி எதுக்கு ஈக்குவேட் பண்ணிருக்கோம்? எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. ஓகே, அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது வருமானத்துல தான் போடுறோம். இந்த வருமானம் என்பது எதெல்லாம் சேர்ந்ததுதான்? எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங் சேர்ந்ததுதான் இந்த வருமானம். அது அது கூட எதுவுமே பண்ண தேவையில்லை. இதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணி வருதோ அதான் வருமானம். ஓகேயா? இப்ப இதை வச்சு செலவு என்னன்னு கேட்டாதான் இதுல இருந்து 2000 என்ன செய்யணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்த சம் போலாம். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? அதுக்கு அடுத்த சம்மும் அதே எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சம் தான். $5000, $3000. சோ இந்த கொஸ்டின் பாருங்க, குப்தா மற்றும் வர்மா இவங்க ரெண்டு பேருடைய வருமானங்களோட விகிதம், செலவுகளோட விகிதம், ஒவ்வொருத்தரும் $2000 சேமிக்கிறாங்க. சோ இதை வச்சு குப்தாவோட செலவு என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். போன சம்மோட அதே டிட்டோ தான் இது. போன சம் சரியா கவனிக்காம இருந்தீங்கன்னா இந்த சம் கவனிங்க.
இதுக்கு என்ன ஸ்டெப் எழுதணும்? ஃபர்ஸ்ட் அந்த இன்கம் ஓட வேல்யூவை வந்து என்னன்னு எழுதிக்கணும், 9x/4x. ஓகேயா? ஸோ இதுக்கு நம்ம பேசிக்கா எது பேஸ் பண்ணி போடுறோம் அப்படின்னா, இன்கம்ல இருந்து சேவிங்ஸை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்ல தான் இதை நம்ம போடுறோம். ஸோ இது வந்து இன்கம். இந்த இன்கம்ல இருந்து சேவிங்ஸ் அவங்க சொல்லியிருக்கிற 2000 மேலையும் கீழையும் நான் வந்து மைனஸ் பண்றேன். அதோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 7/3க்கு ஈக்குவலா இருக்கும். அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இது வந்து சேவிங்ஸ். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ற 9x இன்டூ 3 வந்து 27x மைனஸ் என்னது 6000 ஈக்குவல் டு 7 இன்டூ 4x வந்து 28x மைனஸ் 7 இன்டூ 2 14,000. ஸோ இப்போ இதுல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் 14க்கும் 6க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, 8,000. எக்ஸோட வேல்யூ 8,000 வருது. இதை நம்ம எங்க சப்ஸ்டியூட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரேஷியோ 9:4 ரேஷியோல. அப்ப 9:4 ரேஷியோல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9 இன்டூ 8,000 எவ்வளவு? அவங்க என்ன கேக்குறாங்க, குப்தாவோட என்ன கேக்குறாங்க, 9 இன்டூ 8,000 வந்து 72,000. சரியா? இப்ப 72,000 அவரோட வருமானம். ஓகே. இப்ப அவருடைய சேமிப்பு எவ்வளவு, சேவிங்ஸ் எவ்வளவு, 2,000. அப்ப இதுல இருந்து 2,000 மைனஸ் பண்ணா அது வந்து 70,000. இதுதான் அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா இங்க கொஸ்டின்ல இருந்து 7,000 தான் இருக்கு. நீங்க அவசரப்பட்டு அதை போட்டக்கூடாது. ஆன்சர் என்னது, none of these. 70,000 தான் ஆன்சர். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன் தான் அது. ஓகேவா? அதுல இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர். செலவு இதே ஃபார்மேட் தான். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் இதே ஃபார்மேட் தான் வரும்.
நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க ஆன்சர் என்ன வருதுன்னு. ஏ மற்றும் பி ரெண்டு பேரோட இன்கம் கொடுத்துட்டாங்க, அதோட எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு 1000. அப்ப ஏயோட இன்கம் என்ன வரும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஸ்டெப் வரும்? 3x by 2x minus 1000 equal to என்ன போட்டிருக்கீங்க? 5/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9x minus 3000 equal to 10x minus 5000. 9xக்கும் 10xக்கும் டிஃபரன்ஸ் வந்து எக்ஸ், 5000 3000 டிஃபரன்ஸ் வந்து 2000. இந்த 2000 இதுல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3 into 2000 வந்து 6000 வருதா? இப்ப நமக்கு யாரோட இன்கம் கேட்டிருக்காங்க? ஏ. சோ ஏயோட இன்கம் 6000. ஆன்சர். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் மாடல் 11. நெக்ஸ்ட் மாடல் 11 பாருங்க. இது வந்து மிக்சர் அலிகேஷன் மாடல். நம்ம ஆல்ரெடி மிக்சர் அலிகேஷன் பார்த்திருக்கோம்ல. ஸோ அந்த மாடல்ல இது போடக்கூடிய சம், அது இல்லாமலும் போடலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு சம்மா எப்படி போடுறான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 729 ml of a mixture contains milk and water in the ratio 7:2. How much more water is to be added to get a new mixture containing milk and water in the ratio 7:3? ஸோ இது என்ன புரியுதா? மொத்தம் எவ்வளவு லிட்டர்ஸ் இருக்கு, எவ்வளவு மில்லி லிட்டர்ஸ் இருக்கு? 729. எதெல்லாம் சேர்ந்து இருக்கு? மில்க் அண்ட் வாட்டர்.
அதுல எது மில்க் எது வாட்டர்? 7:2ல 7 தான் என்னது மில்க், 2 தான் என்னது வாட்டர். ஓகேயா? இது கூட ஆட் பண்ண போறது மில்கா வாட்டரா? How much more water is added to get a new mixture containing milk and water in the ratio 7:3? ஸோ நான் இது வந்து மிக்சர் அலிகேஷன் இல்லாம ரேஷியோல சொல்றேன். ஓகேவா? எப்படி போடணும் பாருங்க. 729 ml அப்படிங்கிறது இந்த ரேஷியோ தானேப்பா. இப்போ நான் இது வந்து 7x பிளஸ் 2x ஈக்குவல் டு என்ன போடலாம்? 729. அப்போ 9x ஈக்குவல் டு எவ்வளோ? 729. அப்போ x ஈக்குவல் டு எவ்வளோ? 729 டிவைடட் பை 9. இதை கேன்சல் பண்ணா 81 வருதா? ஓகேவா? ஸோ இப்போ 7:2ல 81ஆல ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1567 வருதா? இதுல என்ன வருது? 162 வருதா? ஓகே, இது வந்து என்ன அளவு? மில்க். இது என்னது? வாட்டர். ஓகே, இப்போ ரெண்டாவது ரேஷியோ இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து 7:3 இருக்கா? ஓகே, இப்ப இதுல இருக்கிற அதே 7 தானே இங்கேயும் இருக்கு. அதே அப்ப மில்க் மாறவே இல்லை தானே. அப்ப மில்க் வந்து இப்பவும் இங்க எவ்வளவுதான் இருக்கு? 567 மில்லி லிட்டர். ஓகேயா? இது 567 எத்தனையால பெருக்குனா வரும்? இங்க தானே 81ஆல பெருக்குனா வரும். அப்ப இங்கேயும் 3ஆலையும் நீங்க என்னதான் செய்யணும்? 81ஆல மல்டிப்ளை பண்ணும். என்ன வரும்? 243. ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு வாட்டர்? 162. இப்போ 253. ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்? 81. அப்ப எவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம்? 81. ரேஷியோ வந்து ரெண்டு சைடுமே 7 சேமா இருக்கிறதுனால முதல்ல நம்ம மில்க் எவ்வளவு கண்டுபிடிச்சோமோ அதே மில்க் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஓகேயா? இப்ப 7 எதால பெருக்குனா வரும்னு யோசிக்கும் போது 81ஆல. அப்ப ரேஷியோல இந்த சைடு என்ன மல்டிப்ளை பண்றோமோ அதே தான் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணும். அப்ப 3 into 81 போட்டா 243. இதான் வாட்டரோட அளவு. ஆல்ரெடி வாட்டர் இவ்வளோ இருந்துச்சு, இப்ப புதுசா கண்டுபிடிக்கும் போது இவ்வளோ இருக்கு. அப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதோ அதுதான் வாட்டர் ஆட் பண்ணிருக்கிற அளவு. 81. புரிஞ்சுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது புரியல, ஸ்டெப் தெரியலன்னா கேளுங்க. புரியல.
புரியல. 7/9 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, வாட்டர் 2/9 ஒரு சைடு வாட்டர் தான் எடுக்கணும். 2/9 அப்புறம் 3/10 அது சென்டர்ல வரும். 3/10 இன்னொன்னு 1 வரும். ஸோ மைனஸ் பண்ணி போட்டு எழுதியாச்சாப்பா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சு தானே? அடுத்தது போலாமா? சோ இது வந்து அதே மாதிரி ஒரு சம் ஆல்கஹால் அண்ட் வாட்டர். A mixture contains alcohol and water in the ratio of 6:1. On adding 8 liters of water, the ratio of alcohol to water becomes 6:5. Find the quantity of water in the mixture. இது ட்ரை பண்ண முடியும்னு சொல்றவங்க ட்ரை பண்ணுங்க. நான் போன சம் சொன்னல அதே மெத்தட் படி ட்ரை பண்ண முடியுங்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹாலும் வாட்டரும் சேர்ந்த மிக்சர் என்ன ரேஷியோல இருக்கு? 6:1. அவங்க எவ்வளவு லிட்டர் வாட்டரை சேர்த்தோங்கிறது கிளியரா கொடுத்துட்டாங்க. எவ்வளவு லிட்டர் சேர்த்திருக்கோம்? 8 லிட்டர்ஸ் வாட்டரை சேர்த்திருக்கோம். இதனால ரேஷியோ எப்படி மாறுது? 6:5 மாறுது. ஸோ இப்போ அப்படி மாறுது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்டா ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் த மிக்சர். அதாவது ஆரம்பத்துல அந்த கலவையில எவ்வளவு தண்ணி இருந்தது, சரியா? வாட்டரோட அளவு ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்ததுன்னு கேக்குறாங்க. அதாவது 8 லிட்டர் ஆட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததுன்னு கேக்குறாங்க. யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? என்ன ஆன்சர் சொல்லுங்க. 2-ஆ? எப்படி? 6x 6x டிவைடட் பை x பிளஸ் 8-ஆ? கீழே மட்டும்தான் 8 வரும், மேல வராது, அப்படிதானே? சரி, இது வந்து மில்க். சரி, இது ஆல்கஹால், இது வாட்டர். இப்ப இது வந்து ஈக்குவல் டு என்ன வரும்? 6/5. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸோட வேல்யூ கிடைக்குமா? 6x இன்டூ 5 எவ்வளோ? 30x. இது இந்த கிராஸ்ல வந்து 6x பிளஸ் 6 இன்டூ 8 எவ்வளோ? 48. இப்போ இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 24x ஈக்குவல் டு 48. அப்ப x ஈக்குவல் டு என்ன வருது? 2. இந்த 2-ஐ எங்க சப்ஸ்டியூட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரேஷியோல 6லயா 1லயா? 1ல. 1 இன்டூ 2 எவ்வளோ? 2. ஸோ இதுதான் வாட்டரோட கண்டென்ட். ஓகேவா? இப்படியும் செய்யலாம். இன்னொரு மெத்தட் வந்து எப்படி போடலாம்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரேஷியோ 6:1 இருக்கா? அடுத்த ரேஷியோ என்ன இருக்கு? இங்க 6 மாறவே இல்லை தானே? இதுதானே மாறி இருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? 4. அப்ப 4x ஈக்குவல் டு எவ்வளவு ஆட் பண்ணியிருக்காங்க? வாட்டர் எவ்வளவு ஆட் பண்ணியிருக்காங்க? 8. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 2. இப்படியும் போடலாம்.
ஆட் பண்ண வாட்டரோட அளவு 2 liters. ஆமா, இந்த சைட் சேமா இருந்தா போடலாம். இங்கேயும் 6 இங்கேயும் 6 இது மட்டும் மாறுச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா, இந்த இடத்துல +8 ஏன் கீழே மட்டும் போட்டிருக்கோம், அது எல்லாருக்கும் தெரியுதா ஏன் போட்டிருக்கோம்? வாட்டர் மட்டும் தான் 8 ஆட் பண்றோம், ஆல்கஹால் ஆட் பண்ணல. சோ அதனால அதை அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 6:1 அப்படிங்கிறது தான் 6x/1x, அதுதான் வெறும் எக்ஸ். 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். ஆமா, நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் சம். இந்த கொஸ்டின் பாருங்க. A mixture contain alcohol and water in the ratio 12:5 and adding 14 liters of water. The ratio of alcohol to water becomes 4:3. The quantity of alcohol in the mixture. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்கஹால் வாட்டரும் சேர்ந்து மிக்சர் வந்து எவ்வளோ இருக்கு? 12:5. இது கூட 14 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. எவ்வளோ லிட்டர் வாட்டர் ஆட் பண்றோங்கிறது கிளியரா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? போன சம் செஞ்சோம்ல, அதே மெத்தட் சொல்லுங்க. 12x/5x. இப்போ +14 எங்க ஆட் பண்ணுவீங்க? 5x கூட ஈக்குவல் டு என்ன வரும்? 4/3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா? இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஆல்கஹால் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்ததுன்னு கேக்குறாங்க. ஆல்கஹால் எவ்வளவு இருந்துச்சு, அது ஸ்டார்டிங்கோ இல்ல எண்டிங்கோ? ஏன்னா ஆல்கஹால் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. வாட்டர் தான் மாறி இருக்கு. எக்ஸோட வேல்யூ என்ன வருது? ஃபிராக்ஷன்ல வருது இல்ல, அந்த ஃபிராக்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த ஃபிராக்ஷனை 12 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வருது? 42-ஆ? இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 36x ஈக்குவல் டு 20x பிளஸ் 14 இன்டூ 4 எவ்வளோ? 56. இப்போ இந்த 20x இங்க கொண்டு வந்தா என்ன வரும்? 16x ஈக்குவல் டு 56 வருமா? இப்போ x ஈக்குவல் டு 56/16 வருமா? இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 டைம் இங்க எத்தனை டைம்ஸ் வரும்? 14 டைம்ஸ். மறுபடியும் இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 7/2. சரியா?
இந்த எக்ஸோட வேல்யூவை 7/2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்கஹாலோட ரேஷியோல 12:5ல 12 தானே, அப்ப 12x-னா 12 இன்டூ என்னது 7/2. இது கேன்சல் பண்ணா 6 இன்டூ 7 42. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இல்லை, none of this. நோட் பண்ணியாச்சு. அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படிப்பா செய்யறது? அடுத்தது மிக்சர் அலிகேஷன் மாடல் தான். In a mixture of 60 liters, the ratio of milk and water is 2:1. The what amount of water must be added to make the ratio of milk and water as 1:2? இந்த மாடல்லாம் இம்பார்ட்டன்ட் மாடல்ஸ். இப்ப நம்ம பாக்குற மாடல் சரியா? இந்த மாடல் தான் நமக்கு எக்ஸாம்ல நிறைய ரிப்பீட்டடா வந்திருக்கு. இந்த மிக்சர் ரேஷியோ ப்ரப்போர்ஷன்லயும் இது சொல்லலாம், மிக்சர் மெத்தட்லயும் சொல்லலாம். இது ட்ரை பண்ணுங்க. இது எப்படி போடுவீங்க? 60 லிட்டர்ஸோட இது மில்க்கும் வாட்டரும் சேர்ந்த மிக்சர் இருக்கு. ஓகேயா? இதுல வந்து எவ்வளவு லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணா அந்த ரேஷியோ 1:2 மாறும்னு கேட்டிருக்காங்க. எப்படிப்பா செய்யறது சொல்லுங்க. இப்போ வெறும் ரேஷியோ மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம்ல, அந்த மெத்தட்ல கொண்டு வரலாம் இல்லையா? ஆமா தானே? இப்ப 2x/1x இருக்கு இல்லையா? அடுத்து என்ன பண்ணுவீங்க? வாட்டர் எவ்வளவு ஆட் பண்ணோன்னே தெரியாது அப்படிதானே? அப்ப இங்க பிளஸ் என்னன்னு போட முடியுமா? முடியாது. சோ அப்ப இந்த மெத்தட்ல போடும்போது 2 அன்னோன் வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப இது வேற எப்படி போடலான்னு பாருங்க. உங்க கொடுத்துருக்கிற குவான்டிட்டியில இருந்தே நம்ம எடுக்கலாம். 60 லிட்டர்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க ரெண்டா பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? 2:1. ஓகே, 2:1 ரேஷியோல பிரிக்கலாம். அப்ப இதுல வந்து 2x plus 1x equal to என்ன வரும்? 60. அப்ப 3x equal to 60 வருமா? அப்ப x equal to 60/3 கேன்சல் பண்ணா 20 வருமா? அப்ப மில்க் எவ்வளவு இருக்கு, வாட்டர் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க. மில்க் வந்து 2x தானே, அப்ப 2 into 20 40 லிட்டர்ஸ் இருக்கு. வாட்டர் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க, 1. இப்ப 1 into 20 20 லிட்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்ப நாம எப்படி பிரிச்சிருக்கோம்? 60 லிட்டர்ல எவ்வளவு மில்க் எவ்வளவு வாட்டர் இருக்குன்னு பிரிச்சிட்டோம். ஓகேவா? இது எந்த ரேஷியோ படி? 2:1 ரேஷியோ படி. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மிக்சர் கூட வாட்டரை சேர்த்துட்டோம். அப்ப வாட்டரை சேர்த்தோம்னா 60 லிட்டர் அப்படியே இருக்காது, அதோட கண்டென்ட் கூடி இருக்கும். கரெக்டா? அப்ப அது கூடும் போது ரேஷியோ வந்து என்னதான் மாறி இருக்கு? 1:2. இதுல ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிளியரா இருக்கு. இதுல ஆட் பண்றது வாட்டர் தான், எது கிடையாது? மில்க் கிடையாது. அப்ப மில்க் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சோ அதே தானே கண்டினியூஸா இருக்கும். ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்துச்சு?
40 liters. இப்ப இந்த நியூ ரேஷியோல இதுதானே மில்க், இது வாட்டர் அப்படிதானே. அப்ப அந்த 1 அப்படிங்கிறது எவ்வளவுதான் கன்ஃபார்மா இருக்கும்? 40 liters. கரெக்டா? 140னா 2 எவ்வளவு? அதாவது ரேஷியோல 1 என்ன பண்ணா 40 மாறும், இன்டூ 40 போட்டா தானே வரும். அப்ப 2 இன்டூ 40 தான் போடணும். இங்க என்ன பண்றோமோ அதே இங்கே. இப்ப 80 liters வருதா? ஆல்ரெடி எவ்வளவு இருந்துச்சு வாட்டர், இப்ப எவ்வளவு இருக்கு? அப்ப எவ்வளவு சேர்த்திருக்கணும்? 60 liters. சரியா? ஆட் பண்ணக்கூடிய வாட்டரோட அளவு எவ்வளோ? 60 liters. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட். இந்த மாடல் இம்பார்ட்டன்ட் மாடல். இது மாதிரி சம் கண்டிப்பா எக்ஸாம் வர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த சம் வந்ததுன்னா கரெக்டா போடணும். கொஸ்டின் தமிழ்ல எழுதணுமா? 60 லிட்டர் பாலும் நீரும் சேர்ந்த கலவை 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. அதனுடன் எவ்வளவு நீரை சேர்த்தால் விகிதம் 1:2 என மாறும்? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 அலாய்ஸ். அலாய்ஸ்னா என்னப்பா? உலோக கலவை. 2 alloys contains silver and copper in the ratio 3:1 and 5:3. In what ratio the 2 alloys should be added together to get a new alloy having silver and copper in the ratio 2:1? இது வந்து மிக்சர் அலிகேஷன்ல போடுறது தான் ஈஸி. ஸோ எப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அலாய்ஸ்னா 2 உலோகங்கள் சேர்ந்த மிக்சரை தான் அலாய்ஸ்னு சொல்லுவோம். அந்த 2 உலோகங்கள் எதெல்லாம்? சில்வரும் காப்பரும். ஸோ முதல்ல இருக்கிற மிக்சர்ல வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 3:1. அப்ப அந்த 3:1ல 3 தான் என்னது? சில்வர். இது என்னது? காப்பர். அடுத்தது உள்ள ரேஷியோ என்ன? 5:3. இதுல சில்வர், இது காப்பர். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா என்ன ரேஷியோ வரணும்? 2:1 வரணும். இது சில்வர், இது காப்பர். ஸோ இந்த மிக்சர் அலிகேஷன் இந்த மாதிரி போடுவோம்ல, சென்டர்ல ஒரு வேல்யூ வச்சு போடுவோம் இல்லையா? அந்த மெத்தட்ல இதை நான் போட போறேன். அதுக்கு வந்து இப்படி எழுதக்கூடாது, ஜஸ்ட் தெரியறதுக்காக சொல்லணும். இது ஒரு கார்னர்ல ஒரு ரேஷியோ, இன்னொரு கார்னர் இன்னொரு ரேஷியோ, மிடில்ல இந்த ரேஷியோ. அதுல நீங்க ஒண்ணு சில்வர்னா சில்வர் மட்டும் எடுக்கணும், காப்பர்னா காப்பர் மட்டும் எடுக்கணும். எது எடுக்கலாம்? சில்வர் மட்டும் எடுத்துக்கலாமா? இப்ப இதுல சில்வர் மட்டும் எவ்வளவு வரும் சொல்லுங்க? ஃபிராக்ஷன் 3 தானே சில்வருக்கு. 3/3 + 1 4. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் எழுத போறேன். ஓகேவா? அடுத்து இதுல என்ன சொல்லுங்க? சில்வர் 5/8. ஓகே, இப்ப மிடில்ல என்ன வரும் சொல்லுங்க? 2 + 1
ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் 2 பிளஸ் 3 1 எவ்வளவு 3. இப்போ இதுல இருந்து இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா எப்படி ஸ்டெப் எழுதும்? 5/8 மைனஸ் என்னது 2/3. இதுல 3/4 மைனஸ் 2/3. ஓகேயா? அதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்க எழுதுறேன். இப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? 5 into 3 எவ்வளவு? 5 into 3 15 மைனஸ் 2 into 8 எவ்வளவு? 16. கீழே வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், 8ஐயும் 3ஐயும் 24. ஓகேவா? அடுத்தது இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 3 9 மைனஸ் 2 into 4 8. கீழே 4 into 3 என்னது 12. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பண்றேன்னா இந்த 12ஐயும் 24ஐயும் கட் பண்றேன், 2 டைம்ஸ் போகும். மேல இங்க என்னப்பா இருக்கு? 15 இருந்து 16 1/2. இங்க என்ன இருக்கு 1. அடுத்த ஸ்டெப்ல இந்த 2 இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அப்ப ரேஷியோ என்னவா மாறிடும்? 1:2. சோ இதான் ஆன்சர். 1/2:1 அப்படிங்கறத 2 வந்து என்ன பண்ணிக்கணும், இங்க சைட்ல இருக்கிற ரேஷியோக்கு கிராஸா மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ இப்ப ஆன்சர் வந்து 1:2. இதுல 3/4 எப்படி போட்டோம்னு புரியுதுன்னு எல்லாருக்கும்? எப்படி போட்டோம்? சில்வர் காப்பர் இந்த ரெண்டுல சில்வர் மட்டும் நான் எடுக்கிறேன். சில்வரோட நம்பர் 3, அதுதான் மேல எழுதியிருக்கேன். இந்த 3யும் 1ம் ஆட் பண்ணா 4, அதுதான் சில்வருக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஃபிராக்ஷன். இதே மாதிரி அடுத்த ரேஷியோல 5 மேல எழுதியிருக்கேன், 5 + 3 8 கீழே எழுதியிருக்கேன். சென்டர்ல இந்த 2 மேல 2 + 1 3. ஸோ இந்த கிராஸும் மைனஸ் பண்ணி கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்படி பண்றப்போ இங்க வந்து 24 12 கேன்சல் பண்ணிருக்கேன். ஒரு 12, இதுல 2 12. ரேஷியோக்கு ரெண்டு சைடும் கீழே கீழே கட் பண்ணலாம். ஓகேயா? இப்ப இதுல மேல மைனஸ் பண்ணா 1/2 இருக்கும், இங்க வெறும் 1 இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1:2. இதான் ரேஷியோ. நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம். அடுத்தது மாடல் 12. ஸோ மாடல் 12ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேஷியோ ஆஃப் மணி வித் அஞ்சு அண்ட் சஞ்சு. அதாவது அஞ்சு அண்ட் சஞ்சு ரெண்டு பேர்கிட்டயும் இருக்கக்கூடிய
பணம் எவ்வளவு இருக்குன்னா 4:5 இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 2 பர்சன்ஸ், அதுல சஞ்சு அண்ட் மஞ்சு இன்னொரு பர்சன் புதுசா வராங்க, அது 5:6 இருக்கு. ஓகேவா? இப்ப அஞ்சு வந்து 280 ரூபாய் வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மஞ்சு கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இது வந்து எப்படி பண்ணுனா, ஃபர்ஸ்ட் அஞ்சு சஞ்சு ரெண்டோட ரேஷியோ வந்து 4:5 இருக்கா. அதுக்கப்புறம் சஞ்சு மஞ்சுக்கு 5:6 இருக்கா. இதுல கவனிச்சீங்கன்னா சஞ்சுவோட நம்பர் இங்கேயும் 5 தான் இருக்கு, சஞ்சுவோட நம்பர் இங்கேயும் என்னதான் இருக்கு, 5. அப்ப இந்த ரெண்டு ரேஷியோவும் கம்பைன் பண்ணி எழுதுனா என்ன ஆயிடும், 4:5:6 ஆயிடுமா. அப்ப ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து அஞ்சுவை மீன் பண்ணுது, செகண்ட் வந்து சஞ்சு, அடுத்தது மஞ்சு. இதுல அஞ்சுவோட ரேஷியோ என்னது, 4. அஞ்சுவோட அமௌண்ட் என்ன, 280. அப்ப இந்த 4 தான் என்ன வரும், 280. இதுல இருந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப இதை வச்சு யாரோட அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம், மஞ்சு கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்ப நான் இதை ரெண்டு ஈக்குவேட் பண்ண போறேன். எப்படி ஈக்குவேட் பண்ண சொல்லுங்க. 4 எதால பெருக்குனா 280 வரும். அது வந்து நம்ம போடுறதுக்கு 4x ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம், 280. அப்ப x ஈக்குவல் டு 280/4 கேன்சல் பண்ணா 70 வருமா. அப்ப நமக்கு யாரோட அமௌண்ட் வேணும், மஞ்சு. அப்ப மஞ்சுக்கு 6x தானே. அப்ப 6 × 70 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன, 420. அவ்வளவுதான். நோட் பண்ணியாச்சு. அடுத்த சம் போலாமா, நெக்ஸ்ட். நாளைக்கு வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன்ல டெஸ்ட் கொடுப்பேன். ஓகேயா, நாளைக்கு டெஸ்ட் எழுதலாமா, ரேஷியோ ப்ரப்போர்ஷன் எழுத முடியாதா, எழுதலாமா எழுத முடியாதா. சவுண்டே இது எதுவுமே வரலையே. ஜிகேனா எழுதலாமா, ரேஷியோ ப்ரப்போர்ஷன் கொஸ்டின் அனுப்பும் போது உங்களுக்கு ஜிகே சென்ட் பண்றேன். இப்ப ரேஷியோ ப்ரப்போர்ஷன் நான் கொஸ்டின் அனுப்பினதுக்கு அப்புறமா டெஸ்ட் வைக்கிறேன். ஃப்ரைடே வச்சுக்கலாமா. ஃப்ரைடே வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷன் இப்ப பார்த்தோம்ல, இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நான் அதை வச்சு உங்களுக்கு பார்த்துட்டு வாங்க அனுப்பினதுக்கு அப்புறம்.
ஸோ அதுல இருந்து நான் டெஸ்ட் கொடுப்பேன். பட் மாடல் அதுதான், வேற கொஸ்டின் பேப்பர். சரியா? அதே கொஸ்டின்ஸ் இருக்காது, வேற கொஸ்டின் பேப்பர். அடுத்தது இதுல பிராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. A sum of money is to be distributed among PQR. ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு, அதை PQRக்கு என்ன ரேஷியோல பிரிச்சு கொடுக்குறாங்க? 6:19:7. சரியா? அதுல ஆருக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது? சரி, ஆர் வந்து என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்து 200 ரூபாய யாருக்கு கொடுத்துறாரு? கியூக்கு கொடுத்துறாரு. ஓகேயா? அப்படி கியூக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா ரேஷியோ வந்து என்னவா மாறுது? P/Q/Rக்கு ரேஷியோ ஏற்கனவே இருந்ததுல இருந்து எப்படி மாறிடுச்சு? 3:10:3ன்னு மாறிடுச்சு. சரியா? அப்ப 3 பேர்கிட்டையும் ஆரம்பத்துல எவ்வளவு தொகை இருந்துச்சு, அதாவது எவ்வளவு அமௌண்ட்ட 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? இதுல ரேஷியோ 2 ரேஷியோ கூட இல்ல. என்ன ரேஷியோ இருக்கு? இப்போ வெறும் PQ மட்டும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? -200 ஒரு சைட்ல மட்டும் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேவா? பட் இங்க என்ன இருக்கு? ரேஷியோ 3 ரேஷியோ இருக்கா? அப்ப அது மாதிரி போட முடியுமா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போடுவீங்க? இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கா, டேட்டா இன்அடிக்குவேட். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு நம்மளால கரெக்டா கொண்டு வர முடியாது. ஓகேயா? சோ அப்படி கொண்டு வர முடியலன்னா என்ன போடணும்? டேட்டா இன்அடிக்குவேட்னு போடணும். சரியான தகவல் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் போடணும்? டேட்டா இன்அடிக்குவேட். ஆமா. டேட்டா இன்அடிக்குவேட்னா ஒர்க் அவுட் பண்றதுக்கு எந்த விஷயமும் அதுல இல்ல. சோ அதனால டேட்டா இன்அடிக்குவேட். அடுத்தது மாடல் 13 பாருங்க. Seats of maths, physics and biology are in the ratio. இது வந்து பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு பாருங்க. பெர்சன்டேஜ் 3 பிசிக்ஸ், பயாலஜி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லயும் ரேஷியோ என்ன ரேஷியோல இருக்குன்னா 5:7:8 ரேஷியோல சீட், நம்பர் ஆஃப் சீட் இருக்கு. There is a proposal to increase these seats by 40%, 50% and 75% respectively. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய சீட்டோட கவுண்டிங்க இன்க்ரீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீட்டை 40%, அப்புறம் 50, 75. ஓகேயா? இப்ப இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? வாட் வில் பி த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ்டு சீட்ஸ்? அந்த சீட்டோட கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் விகிதம் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இந்த ஃபர்ஸ்ட் சம் நான் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்த சம் நீங்க தான் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க் வந்து ட்ரை பண்ணும். இந்த கொஸ்டின் வந்து எப்படி போடணும்னு பாருங்க. மேக்ஸ் வந்து சொல்றேன். மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 5x வச்சுக்கோங்க. பிசிக்ஸ் என்னது 7x, அப்புறம் பயாலஜி என்னது 8x. ஓகே, இப்போ முதல்ல வந்து மேக்ஸ்ல எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும்? 40%. அப்ப இதுக்கான ஸ்டெப் வந்து 5x into 140/100. ஓகே, அதுக்கப்புறம் ரேஷியோ. அடுத்தது செகண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்? 50%. அப்ப இது என்ன போட்டோம்னா இன்டூ 150/100. ஓகே, அடுத்தது ரேஷியோ 8x இன்டூ என்ன போடுவீங்க சொல்லுங்க? 75% தானே. அப்ப 175/100 இந்த மாதிரி எழுதிக்கணும். சோ என்ன பண்ணிருக்கோம், பர்சன்டேஜை இங்க மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அந்த பர்சன்டேஜை வெறும் 40ன்னு போடல, நான் என்ன போட்டிருக்கேன்? 140. ஏன்? இன்க்ரீஸ். ஒருவேளை டிக்ரீஸ்னு சொன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணி போடுவேன். இங்க இன்க்ரீஸ்னால 100 கூட என்ன பண்ணிருக்கேன்? ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மூணுலயுமே காமனா இருக்கிறது எதை கட் பண்ணிடலாம்? 100 கட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றுலயுமே 5ஆல கேன்சல் ஆகுற மாதிரி நம்பர் இருக்கான்னு பாருங்க. இதுல 5ஆல இது கேன்சல் ஆகும், 15. இதுல இது 5 டேபிள்ல போகும் தானேப்பா, 35. அடுத்தது இது 5 டேபிள்ல போகும் தானே, 3, 5, 15. எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் போகும். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் 5 டேபிள் அடிக்க முடியுமான்னு பாருங்க. 7 டேபிள்ல கூட போகும், அப்படிதானே? இதுல 140 இருக்கு, 7 இருக்கு, இங்க 35 இருக்கா? அப்ப நான் இது எல்லாத்துலயுமே 7 டேபிள் அடிக்கிறேன். 2 7, இதுல 1 7, இதுல 5 7.
அடுத்தது 5 டேபிள்ல போடலாம் தானே? 4 5 இதுல எத்தனை? 6 5 இங்க 1 5. அப்புறம் 2 டேபிள்ல போடலாம் தானே? 2 டேபிள்ல போட்டா என்ன வரும்? 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இங்க என்னது? 4 டைம்ஸ். அப்ப ஆன்சர் என்ன? 2:3:4. நோட் பண்ணியாச்சா? கேன்சல் பண்ணது ஒவ்வொரு ஸ்டெப்பும் கரெக்டா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து 5 டேபிள், அப்புறம் 7 டேபிள், மறுபடியும் 5 டேபிள், அப்புறம் 2 டேபிள். ஓகேயா? ஸோ இது வந்து இந்த மாதிரி போடும்போது 100 கண்டிப்பா ஃபர்ஸ்டே கேன்சல் ஆயிடும், எக்ஸும் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனலா நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு அடுத்த சம்ல வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அது ஹோம்ஒர்க். அந்த 2 சம்மும் ஹோம்ஒர்க். இது நாளைக்கு வந்து எனக்கு போட்டு கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை, அதே ரேஷியோ இருக்கு, அதோட பர்சன்டேஜ் இருக்கு, அதை நீங்க வந்து கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். 2 சம். ஓகேயா? ஸோ மீதி உள்ளது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.